Hi all of you, welcome back. Guys, நிறைய பேர் நீங்கள் கேட்டே இருந்தீங்க இல்லையா ப்ரோ மஞ்சள் விசஸ் ஏஞ்சல் இந்த வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஏஞ்சல் வந்ததை பார்த்த உடனே அந்த மஞ்சள் வந்து அன்றைக்கே தெரிச்சு ஓடிடுச்சு. ஸோ அன்னிலேருந்தே நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன். அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா நான் ஒரு விஷயம் வந்து நல்லது பண்ண போய் அது நமக்கே வந்து ரிவெஞ்ச் ஆகுது. எல்லோரும் சொல்லுவோம்ல, நான் நல்லது பண்ணால் அது நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகுதுங்க. அந்த மாதிரி தான் இப்போ எனக்காகுது. நம்ம லாஸ்ட்டாக எடுத்த ஷூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸை, இந்த ரோஸ்லிங் வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் இப்போ ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏஞ்சலை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீங்கள் வாங்க வந்து பேசுங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஏஞ்சல் மூலிமா நீங்கள் வந்து ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வேலையை அதான் பண்ணேன். அது வந்து ஆஃப் த கேமரா இல்லாமல் நான் வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தேன்னா ரோஸ்லின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 times கால் பண்ணேன். கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு இங்கே ஏஞ்சலை வர சொல்லியிருந்தேன். ஸோ ஏஞ்சல் அப்பியர் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ரோஸ்லின் வந்து நான் வந்து கூப்பிடும்போது அவங்க வரவே கிடையாது. சரி, ஓகே, அவங்களுக்கு வர விருப்பம் இல்லையாட்டிருக்கு, என்ன காரணம்னு தெரில, நம்ம திரும்பவும் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் மைண்டில் இருந்தேன். பட் ஏஞ்சலை கூப்பிட்டு ரோஸ்லின் வரலங்கிறதுனால அப்புறம் ஏஞ்சலும் வந்து போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லின் நம்ம வீட்டில் என் கண்ணு முன்னாடியே வந்து அப்பியர் ஆனாங்க. நான் கேட்டேன், ரோஸ்லினான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. ஸோ அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட கேமரா இல்லை. ஏன்னா நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு டைம் வந்துச்சு, என்கிட்ட வந்து ஏதோ சொல்ல வந்தாங்க. அப்புறம் நான் வந்து எதுவும் கேட்கல. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், உங்களை நான் வந்து கால் பண்ணும்போது நீங்கள் வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, ஏன் வரல? உங்களை நம்பி தான் நான் வந்து ஏஞ்சலை வர சொன்னேன், இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நான் வந்து கம்யூனிகேஷன் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ரோஸ்லின் வீட்டில் அமைதியாக நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்களோ இங்கே அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இதே தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 24 மணி நேரமும் இதே மாதிரி நடக்குது. இதுக்கு வந்து மஞ்சள் எவ்வளவோ பரவாயில்லையாட்டுருக்கு. பொதுவாக எல்லா ஜின்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்த சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய சேட்டைகள் எல்லாமே ஆரம்பிக்கும். பட் ரோஸ்லினோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நேருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 மணி தான் இருக்கும், ஜஸ்ட் 8 மணி தான் ஆகுது. ஆனால் இந்த 8 மணிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நான் இந்த கேமரா வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அமைதியாக எதுவும் உனக்கு என்ன வேணுமோ நான் உதவி செய்கிறேன், அமைதியாக இரு, இப்படி சொல்லி தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு அந்த பதட்டம் தெரியும். ஏன்னா நடந்ததை எல்லாத்தையும் கிளியராக 1 by 1 சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும். நான் எடுத்தோடனே வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு புரியாது. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இதுதான் இங்கே நடக்குது பாருங்கள். ரோஸ்லின், நீ தானே இங்கே இருக்க? என்ன பிரச்சனை ரோஸ்லின்? உனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு தப்பா? உனக்கு நல்லது தானே பண்ணேன். உன்னுடைய ஆத்மா விடுவிக்கிறதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன். என்னையவே நீ அட்டாக் பண்ணுற பார்த்தியா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னை கொல்றதுக்கு கூட முயற்சி பண்ணுச்சு. அது ஏன் வந்து அப்படி பண்ணதுன்னு எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. சத்தம் கேட்குதா? ரோஸ்லின், இப்போ வந்து நான் பொறுமையாக கேட்குறேன், தெளிவாக கேட்குறேன். இது வந்து உனக்கான டைம், உங்களுக்காக மட்டுமே இப்போ நான் டைம் ஒதுக்கி நான் பேசுகிறேன். என்னை அட்டாக் பண்ணாமல், என்னை பயமுறுத்தாமல், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருந்தப்போ என்கிட்ட நீங்கள் எதுவுமே வந்து எனக்கு எகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் இங்கே என் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ரோஸ்லின்னு சொல்லி கூப்பிடும்போது நீங்கள் என் முன்னாடி அப்பியர் ஆகுங்கன்னு நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். அது சொன்னது தப்பாக போயிடுச்சு. சரி, இவரே நம்மளை கூப்பிட்றான், நாம் ஏன் வந்து போகாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சிருச்சோன்னு தெரில. அதான்
தவளை தன்வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கிட்டோமே. அங்கேயே இந்த பிரச்சனையை முடித்து அங்கேருந்து வெளியே அனுப்பியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இது ஒரு லெசன் தான். இந்த தப்பை திரும்ப ஃப்யூச்சரில் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பண்ணக்கூடாது. ரோஸ்லின் எங்கே இருக்கீங்க? வீடே பஞ்சாயத்தாக இருக்குது. இல்லை டிஸ்கோ லைட் வேறு. வண்டி ஓடுற சத்தமே பயங்கரமாக கேட்குது வீட்டில். எங்கேருந்து இதெல்லாம் பறந்து வருதுன்னே தெரில. கைஸ், பொதுவாக என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என் கூடயே வாங்க தயவு செஞ்சு சொல்லக்கூடாதுன்றது. ஏன்னா எல்லாருமே ஏஞ்சல் ஆகிட முடியாது. எல்லா ஸ்பிரிட்ஸுமே வந்து ஏஞ்சலாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது நான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம்னே சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனை எந்த இடத்துக்கு போய் நடந்தாலும் அந்த பிரச்சனையை அந்த ஸ்பாட்லேயே முடிச்சுட்டு தான் வரணும். அதை வந்து பாதிலேயே விட்டுட்டு வந்தாலும் நமக்கு பிரச்சனை, வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தாலும் நமக்கு பிரச்சனை. இங்கே இருக்கீங்களா ரோஸ்லின்? சத்தம் கேட்குதா? இங்கேருந்து போக விருப்பம் இல்லையா ரோஸ்லின்? உனக்கு போக மாட்டியா? உனக்கு நல்லது தானே பண்ணேன். எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்த? நம்ம வீட்டுக்கு வாங்க, உங்கள் பிரச்சனையை முடிச்சு தரேன், உங்கள் ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு தான் சொன்னேன். என்னையை தொந்தரவு பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ரொம்ப கோவத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இங்கே வருது. யோசிச்சு பாருங்கள், மணி இப்போ அரௌண்ட் ஒரு 8:15 அவ்வளோதான் இருக்கும். இந்த டைம்லேயே இப்படி இருக்குதுன்னா இன்னும் போக போக 10, 11, 12 இந்த வீடு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி பேய்களோடையே குடும்பம் நடத்தி என் வாழ்க்கை போயிட மாட்டிருக்கு. அப்படி தான் எனக்கு தோணுது. எப்போ நான் என் லைஃப்பை வாழ போகிறேன்னு தெரில. ஃபயாஸ் ப்ரோ, நீங்கள் ஏஞ்சலை கூப்பிடலாம்ல, ஏன் கூப்பிடாமல் இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதோட நான் 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ட்ரை பண்ணால் எனக்கே மனசு வர மாட்டேங்குது. எப்போல்லாம் இதோடைய சேட்டை நடக்குதோ அப்போல்லாம் நான் ஏஞ்சல்னு சொல்லும்போது என்ன தெரியுமா ஆகுது, இது அப்படியே டிஸப்பியர் ஆகிடுது. இதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ ஏஞ்சல் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்றேன். அந்த ஸ்பிரிட் இங்கே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, மற்ற ஸ்பிரிட்டாக இருந்துச்சுன்னா தைரியமாக நிற்கும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பயமாக இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்பிரிட் தைரியமாக நிற்கும். இந்த ரோஸ்லிங்கிறது ஒரு சின்ன குழந்தைங்கிறதுனால அந்த ஒரு சைல்டிஷ் பிஹேவியர் நல்லாவே இருக்குது. நம்ம குழந்தைங்களாம் பண்ணுவாங்களா, ஒரு விஷயம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேம் அதே தான். ஏஞ்சல்னு சொல்லி அவங்க இங்கே வரும்போது அப்படியே டிஸப்பியர் ஆகிடுது. இது கண்ணுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இதை பார்த்தீங்களா? ரொம்ப கிட்டக்கால நான் பார்த்தேன். கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரில, ஆனால் எனக்கு கல் இல்லை. ரோஸ்லேன், உன்னுடைய ஸ்னேக் லேடர் பாக்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்துட்டியா இல்லையா? இங்கே போர் அடிக்குதா? இங்கேயும் விளையாட்டு ஜாமான் இருக்குது பாரு. அங்கே ஒரு கார் இருக்குது, அங்கே ஒரு கார் இருக்குது, அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, வெளியே சர்க்கஸ் இருக்குது. உனக்கு என்ன தோணுதோ விளையாடலாம், விளையாடு, என்ன தோணுதோ பண்ண. ஆனால் என்னையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கேருந்து போயிடணும். உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் சொன்னது தான் என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அந்த வேர்டை நான் சொல்லிக்கக்கூடாதுன்னு இப்போ தோணுது. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ நான் தான் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன். இங்கேருந்து போய் ரோஸ்லேன், உன்னுடைய உலகத்தில் உன்னைய மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டு தான் ஏஞ்சலுங்கிறவங்க. என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை தடவை எவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷனில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நீயும் தான் இருக்கிறியே. உன் விஷயத்தில் சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன், அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. இதே உன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இப்போ நீ தானே எட்டி பார்த்த, தெரியுதா தெரியுதா தெரியுதா? அங்கே பாருங்க. என்ன பண்ணலான் இருக்க கைசி? இப்போ அங்கே பார்க்குறது பாருங்க. மாறி மாறி எட்டி பார்க்குது. நம்ம வீடு அமைப்பு நல்லா இருக்குதுல்ல? இதுக்குள்ளார பூந்து அதுக்குள்ளார வர, அதுக்குள்ளார பூந்து இதுக்குள்ளார வர. அதான் உனக்கு பிடிச்சி போயிடுச்சாட்ருக்கு. உன்னோட இடத்த விட நம்ம இடம் நல்லா இருக்குது போல.
ரோஸ்லின், உனக்கு என்ன தான் பிரச்சனை அதையா சொல்ல. ஏன் அழுகுற? அழுகாமல் சொன்னால் நானும் கேட்பேன்ல. எதுக்கு அழுகுறீங்க? அதாவது உங்கள் இடத்துக்கு நான் வந்தப்போ கூட இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணல. இப்போ தான் இந்த மாதிரி அதிகமாக பண்ணுறீங்க. அப்போது காரணம் இல்லாமல் இருக்காது. ஏன் உங்கள் இடத்துலேருந்து வெளியே போங்கன்னு நான் சொன்னதுனால கோபமா? அப்படி கோவப்பட்டாலுமே உங்கள் பிரியம் தானே, உங்களுடைய ஃப்ரீடம் தான். நான் ஒன்றும் உங்களுக்கு கட்டுப்போட்டு இல்லை, உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணல. உங்களுடைய விருப்பம் இருந்தால் வரலாம். ஏஞ்சல்கிட்ட நான் வந்து இன்ட்ரோ பண்ணி விட்றேன். இதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்களாக விருப்பப்பட்டு தான் என் இடத்துக்கு வந்தீங்க. ஆனால் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி வெரி ராங். இது என் பாப்பா பிங்கி விளையாடுறது. டேக் இட். எவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணலான் இருக்காரு ரோஸ்லின்? விடிகிற வரைக்குமா? பகல் நேரத்தில் கூட உன்னுடைய சேட்டை வந்து குறைய மாட்டேங்குது. ஏன் துணியை வச்சு எடுக்கிற? உன்னுடைய உருவத்தை நாங்கள் பார்த்துருவோமா? உன் இடத்துலையே நான் வந்து உன்னுடைய ஒரிஜினல் உருவத்தை பார்த்துட்டேன். இங்கே பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன ரோஸ்லின்? சரி, அந்த என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கம்யூனிகேட் பண்ணி உங்கள் இடத்துலையே கேட்டேன். அங்கே எதுவுமே சொல்லலை. என்ன ரோஸ்லின், விளையாடணுமா அவங்க கூட? இப்போ நான் விளையாடுற மைண்ட் செட்டில் இல்லை. உங்களோட நல்லதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட நல்லதுக்காக தான் உங்கள் இடத்துலையும் பேசினேன், இங்கேயும் அதே தான் பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி வந்து நிம்மதி இல்லாமல் சுற்ற போகிறீங்க? இப்போது விஷயம் தெரிஞ்ச எனக்கே வந்து இனியவே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்னா, அப்போ இதை பற்றி எதுவுமே தெரியாத, எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத யாராவது ஒருத்தர் இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி வசித்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆவாங்க நீங்கள் பண்ணுற விஷயங்களை பார்த்து. நீங்கள் ஒருத்தனை வந்து அநியாயமாக வந்து இறந்து போனதுக்காக நல்லா இருக்கிற ஃபேமிலியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது வந்து அது ஒரு கரெக்டான டிசிஷனே கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் இங்கே இருக்கலாம். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடாது. இது உங்கள் உலகம் இப்போ கிடையாது. நீங்கள் போக வேண்டிய இடம் ஆன்மாக்களுடைய உலகம்தான். கைஸ், தெரியுதா? ரோஸ்லின், நீ போய் தான் ஆகணும். இங்கே இருக்கக்கூடாது. உன்னோட இடத்துக்கு நீ போய் தான் ஆகணும். உனக்கு புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. சின்ன வயசு உனக்கு. உன் லைஃப்பில் நீங்கள் ஏமாற்றம் ஆகிருக்கலாம். இப்போ இருக்கக்கூடியது வந்து ஆஃப்டர் லைஃப். ஏன் வந்து நீங்கள் உங்களுடைய உயிர் இங்கேயே ட்ராப் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஆத்மா சாந்தியோட எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆசை நிறைவேறாமல் இருந்தால் தன்னுடைய ஆசை நிறைவேற வரைக்கும் இங்கே தான் இருக்கும், இந்த உலகத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க.
அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இப்போ தான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்க, அந்த இதை நான் தூக்கி போட்டேன்ல, அதை எப்படி எடுக்குது பாருங்கள் உள்ள. தெரியுதா உங்களுக்கு? ரோஸ்லின் இதெல்லாம் சின்ன பொருள் தான். இதோட பெரிய பெரிய டெடி பியர், சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் எல்லாமே வாங்கி தரேன். ஆனால் என்கிட்ட உங்கள் இடத்துல இருக்கும்போது சரின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே நேர் மாற்றமாக இருக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பேசுறது உங்களுக்கு கேட்குதா? நான் தூக்கி போட்ட பொருளை திரும்ப ஏன்ட்டியை தூக்கி போடுறதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? ஓ, உன் கூட விளையாடணுமா? விளையாடுறது தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா? சின்ன பிள்ளைங்கிறத நல்லா ப்ரூஃப் பண்ணுற. இப்போ இருக்கிற மனுஷங்கள்லாம் இந்த உலகத்தை வெறுக்கிறாங்க. வாழவே பிடிக்கலன்னு சொல்கிற அளவுக்கு வெறுக்கிறாங்க. நீ என்னன்னா இறந்ததுக்கு அப்புறமும் இங்கே தான் இருப்பேன்னு இடம் பிடிக்கிற. எவ்வளோ நிம்மதியாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அந்த ஆன்மாக்களுடைய உலகம் இருக்கும். அங்கே போய் இருக்காமல் இங்கே வந்து நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற. கைஸ், நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ கேட்க முடியுமோ கேட்டுட்டு தான் இருக்கிறேன். பட் நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ப்ராப்பரான முறையில் வந்து கிடைக்கிற மாட்டேங்குது. அதுதான் இப்போ பிரச்சனையே. ஏதோ ஒன்று ஊட்டிகிட்டு வருது. உனக்கு அது வேணும்னா எடுத்துக்கோ. மை காட், நல்லா விளையாடுற. எனக்கும் இந்த மாதிரி ஒரு பேபி இருக்குது பிங்கின்னு சொல்லிட்டு. அவனால அப்படி பண்ணாத. ஏதோ மேஜிக் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவா. நீ என்னமோ பேசுகிறேங்கிறது என் காதில் விழுகுது. ஆனால் என்ன பேசுகிறேங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. எதுவாக இருந்தாலும் என் முன்னாடி வந்து பேசு. இவ்வளோ தைரியமாக ஃபாலோ பண்ணிட்டு தெளிவாக வீடு வரைக்கும் வந்திருக்கல்ல. வீட்டுக்கு வான்னு சொன்னது தப்பாக போயிடுச்சு. ரோஸ்லேன், கைஸ் இப்போது அந்த ரூமில் அதை நின்றுச்சு. நீங்கள் கவனிச்சிங்களா? கைஸ் கீழே நிற்கிது பாருங்களேன். தெரியுதா? கீழே தெரியுதா? கீழே பாருங்களேன். ரோஸ்லின், நீ ஏன் உன் முகத்தை ஃபுல்லாக காட்ட மாட்டேன்ற? நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மணி வந்து ஒரு 8 தான் ஆகுது. அவ்வளோதான். இப்போ ஒரு 8:30 ஆயிடுச்சு.
இந்த டைம்லேயே இப்படி இருக்குதுன்னா அன்டைமில் என் நிலமையை யோசிச்சு பாருங்கள். என் லைஃப்பில் தான் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பேய்கள் கூடயே குடும்பம் நடத்தி என் வாழ்க்கை போயிட மாட்டிருக்கு. நமக்கான லைஃப் நம்ம வாழவே மாட்டோம் போல். இதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு போஸ்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் இதுதான் பிரச்சனையே. இவங்க பிரச்சனையை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இது விட்டால் ஆக்சுவலாக இதே மாதிரி நம்மக்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டே இருக்கும். கைஸ், நமக்கு இப்போ அதோட நிறைய முக்கியமான வேலைகள் இருக்குது. ரோஸ்லின், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறியா? உனக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? சரி, ஓகே கைஸ், அது சொல்லிச்சு, கவனிச்சிங்களா? ரோஸ்லின், நீ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல, அதாவது இந்த உலகத்துலேருந்து சேட்டை ஸ்டார்ட் பண்ணுது. கைஸ், அது பயங்கர கோபத்தில் இருக்குது. அது மட்டும் எனக்கு புரியுது. உனக்கு சொர்க்கத்துக்கு போக ஆசை இல்லையா ரோஸ்லேன்? என்ன விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறா? நீ இன்னமும் இங்கே இருக்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா? என்ன நம்மளை பார்க்குது? என்ன என்கிட்ட வர போறியா? ரோஸ்லேன், போதும், உன் விளையாட்டை நிப்பாட்டு. விளையாடுற டைமும் இல்லை, விளையாடுற நிலைமையில நீ இப்போ இல்லை. விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்குது. Oh my God.
ப்ரஷ்ஷை வச்சு துணி துவைக்கிற மாதிரியே இருக்குது நீ பண்ணுறதெல்லாம். கைஸ், எனக்கு சத்தியமாக இதெல்லாம் பார்த்தா ஷபா டிசைன் நமக்குன்னே டிசைனாக வராங்க போகிறது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இதாக வந்து நம்ம மாட்டுறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. விளையாடு நல்ல விளையாடு. எவ்வளோ நாளைக்கு மாட்டை இன்னும் செல்லுபடியாது நானும் பார்க்குறேன். என்ன ரோஸ்லேன், இப்படியே என்னையும் இழுத்துட்டு போயிருக்கியாட்டிருக்க. நீ அது மேலே தான் உட்காந்துருக்கேன்னு நல்லா தெரியுது. ஆனால் என்ன உன் உருவம் மட்டும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீ யோசிச்சு பாரு, உன்னோட ஏஜ் வந்து 13. அது வந்து ஒரு 2 வயசு 1 வயசு குழந்தை உட்காந்து விளையாடக்கூடிய ஒரு பொருள். அதில் உட்காந்து விளையாண்டுருக்குற ஏன் ரோஸ்லேன்? ரொம்ப தப்பு ரோஸ்லேன். என்னால் எதுவுமே நம்பவே முடியல இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா. நீ அப்படியே விளையாண்டே அது. எப்போவுமே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தால் வந்து இங்கே தான் உட்காருவேன். ஐ மீன் வீடியோ எடுக்கும்போது சொல்கிறேன். எவ்வளோ நாள் என்ன ரோஸ்லேன், என்ன முடிவில் இருக்கா? இங்கேருந்து போகிற ஐடியா இருக்கா இல்லையா? நான் அதனால தான் இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னேன். தேவையில்லாமல் வெளியில் என்ன சொல்லுவாங்க, வெளியில் போகிற ஓனை தூக்கி வேட்டிக்கு விட்ட கதை அந்த மாதிரி தான். அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்க வீட்லேயே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்திருக்கணும். விட்டுட்டு வந்தது தப்பாக போயிடுச்சு. எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங்காக இருக்குன்னா, இந்த ஏஞ்சலில் பார்த்த ஒன்று லாஸ்ட் டைம் இருந்துச்சுல அந்த மஞ்சள் ஹாஸ்பிட்டல் மஞ்சள், அது அப்படியே தெரிச்சு ஓடிடுச்சு. சில ஸ்பிரிட்ஸுங்க வந்துட்டு ஏஞ்சலை பார்த்தாலே பயப்படுதுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்க்கக்கூட விரும்பலை. ஏன்னா பார்த்தா என்ன ஆகுங்கிறது தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்சிருக்கும். யாரோ போன மாதிரி இருந்துச்சுல்ல, நீங்கள் கவனிச்சிங்களா? ஏய், oh my god. சாமி,
கார் ஓட்டி விளையாடுது பாரு. நீங்கள் இப்போ நடக்கிறத பார்க்குறீங்க. என் மைண்டில் என்ன யோசனை வருதுன்னா, தக்காளி 8:30 இவ்வளோ சம்பவம் இருக்குது, 10-12 மணிலாம் ஆச்சுன்னா என்ன ஆகுமான்னு சொல்லிட்டு அதுதான் என் மைண்டில் ஓடுது. டக்குன்னு இங்கே யாரும் உட்காந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இப்போ அப்பா சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த துண்டு அதுவாக மேலே ஏறி அப்படியே கீழே வருது. என்ன லைஃப்பில் நான் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கும். வீட்டை உடச்சிடாத. எனக்கு இருக்கிற டென்ஷனில் அடுத்து என்ன பண்ணுறது, என்ன பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படியே அந்த ஹார்ட் பீட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலே இந்த ஒரு பிரச்சனை நம்மளையும் யோசிக்க விட மாட்டேங்குது. நாம் தான் பாவம் பார்த்துட்ருக்கோம். சின்ன ஸ்பிரிட்டு, வயசில் கம்மியான ஏஜ், நம்ம பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் பிரேக் த ரூல்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு பக்கம் பயமாக இருக்குது, ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது. இந்த ஸ்பிரிட்டுக்கு நான் எப்படி சொன்னால் அது புரியும்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எதனா நம்ம ஏதாவது ஒரு கட்டு போட்டு உட்கார வைக்கலாம். அந்த சந்திரமுகி படத்தில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நமக்கு அது அந்த மந்திரம் பண்ணுறது, அந்த கட்டு போடுறது அதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் ஏஞ்சல்கிட்ட சஜஷன் கேட்டால் ஐடியா சொல்லுவாங்க. மேபி நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே மனசு கேட்கல. ஏஞ்சல் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்குது, இந்த ஸ்பிரிட் இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வரும்போது இது இருக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ பிரச்சனையே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு நம்ம எத்தனையோ டைம் நம்ம ஏஞ்சலை கூப்பிட்ருக்கோம். ஆனால் எனக்கே அது ஒரு டைம் ஆகுது. ஏஞ்சல் வரும்போது நம்ம எந்த ஸ்பிரிட்லேருந்து பாதுகாப்பு கேட்குறோமோ அந்த ஸ்பிரிட்டு இந்த ஸ்பாட்டில் இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விட்டா கரெக்டாக வந்துடுவியாட்டுக்கு. நல்ல வேலை நம்மளை பார்த்த மாதிரி வரல. கைஸ், இது பாருங்கள், இது பண்ணுற சேட்டையை பாருங்கள். இந்த ஹாலிவுட் படத்துலலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதை பார்க்கும்போது ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி தான் நடக்கும். ஏதாவது பேயால் ப்ரொசஸ் ஆனவங்க, பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் செவுத்தில் முட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாருங்களேன், செவுத்தில் போய் முட்டிக்கிட்டு பாருங்க. என்ன நம்மளை பார்த்து திரும்புது? அப்படியே பின்னாடி போயிடணும், உள்ளாரெல்லாம் வரக்கூடாது. புரியுதா? என்ன உனக்கு இருந்தாலும் கொஞ்சம் இது ரோஸ்லின், நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை, பார்த்துக்கோ. இது எல்லாத்துக்குமே டக்குன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஏஞ்சல்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்லி தான் வர வைக்கணும். இந்த மாதிரி
யாருக்கு பாப்பா அந்த சேரு? எனக்கா? ரோஸ்லின், டயர்டாக இருக்கா? விளையாண்டு டயர்டாக இருக்கா? ம், உனக்கு உங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பார்க்க ஆசையாக இல்லையா? அவங்களாம் வந்து இன்னொரு உலகத்தில் நிம்மதியாக இருப்பாங்க. உன் வீட்டில் இருக்கும்போதும் இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன், என் வீட்டில் இருக்கும்போதும் இதே வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? பிரச்சனை இருக்கா? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சொல்லத்தான் திரும்ப என்கிட்ட முயற்சி பண்ணிகிட்ருக்கு, அதானே? ஓகே, எத்தனை வாட்டி நான் கேட்டேன் உன்கிட்ட? என் பின்னாடி இது சத்தம் வருது. கைஸ், நீங்கள் கவனிச்சிங்களா? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைன்னு ஓப்பனாக சொன்னாதான் தெரியும். உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? உன்னை யாராவது பயமுறுத்துறாங்களா? ஆ, பயமுறுத்துறாங்களா? ஆமாம் சொல்லுது. எதனால் பயமுறுத்துறாங்க? அந்த வீட்டில் இருந்தப்போ ஃப்ரீடமாக தானே இருந்தேன், இங்கே வந்தானே யார் பயமுறுத்துறா? நீ அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தது யாருக்காவது பிடிக்கலையா? ஆமாவா? ஆமான்னு சொல்கிறது தெரியுதா உங்களுக்கு? அப்போ ஆக்சுவலாக வந்துட்டு, ஆனால் இதே விஷயத்தை தான் நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன், ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்கேன். அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ சொல்லுது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, தலையே சுற்றுது. யார் உன்னைய தொந்தரவு பண்ணுறது? உன்னை ஏதாவது வந்து பயமுறுத்துறாங்களா? கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்களா? ஃபைனலாக நான் அந்த வீட்டில் பேசும்போது உன்னுடைய பிரச்சனையை சரி பண்ணி உன்னுடைய உலகத்துக்கு உன்னை அமுச்சு வைப்பாங்க ஏஞ்சல்னு சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன்.
நம்ம வீட்டுக்கு வான்னா சொன்ன மாதிரி நீயும் வந்துட்ட. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அப்போனா நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ஸ்பிரிட் வந்து உன்னை பயமுறுத்துதா? ஏதாவது ஸ்பிரிட் உன்னை பயமுறுத்துதா? கைஸ் ஆமான்னு சொல்லிச்சு, கவனிச்சிங்களா? யார் அது? யார் அந்த ஸ்பிரிட்? எதுக்காக உன்னைய பயமுறுத்தணும்? உன்னைய கொன்னவங்களை நீ பழி வாங்கினேன்னு சொன்னல, அதில் யாராவது ஒருத்தரா? அப்படியா? கைஸ் ஆக்சுவலாக அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இவங்களுடைய சொந்தக்காரங்களே சொத்துக்காக வந்து இவங்களை கொன்ன மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நம்ம அங்கே கேட்கல. இப்போ நான் என்ன கேட்டேன்னா, உங்களை கொன்னவங்க யாராவது வந்து உங்களை இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்தது பிடிக்காமல் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு தான் இப்போ வந்து ஆமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் கெஸ் படி பார்த்தா அப்போனா வந்துட்டு எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. நான் இதை சொல்கிறேன், அது வந்து கரெக்டானு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்க. நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்க. நம்ம வீடும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏஞ்சல்கிட்ட ஹெல்ப் பண்ணி உங்கள் உலகத்துக்கு போகிறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஆனால் உங்களை போக விடாமல் அந்த ஸ்பிரிட் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா? இதுக்கு நான் என்னன்னு எடுத்துக்கிறது? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கைஸ் ஆமான்னு சொல்லிச்சு, கவனிச்சிங்களா? அப்போனா என்னன்னா, இந்த சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த ரோஸ்லின் வந்து இவனுடைய ஆன்மா சாந்தி அடைய இன்னொரு ஸ்பிரிட் விட மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஸ்பிரிட்டுக்கும் வந்து அகால மரணம் தானே, அவங்களுக்கு வந்து அது கிடைக்கல. ஆனால் இவங்களுக்கு இது கிடைக்க போகுது. இது கிடைக்க போகுதுங்கிறதுனால இதை பண்ண விடாமல் அதை தடுக்கிறதுக்கு இவங்களை கொன்ன, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொன்ன அந்த ஸ்பிரிட் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இந்த ஸ்பிரிட்லேருந்து உங்களை வந்து விடுவிச்சாதான் உங்களால் வந்துட்டு ஏஞ்சல்கிட்ட போக முடியும், பார்க்க முடியும், பேச முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய தாட். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? கைஸ் இதுதான் என் பின்னாடியே நிற்கிற மாதிரி எனக்கு உணர்வு ஏற்படுது. சரி, உன்னைய வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து தொந்தரவு பண்ணதுன்னு சொன்னீங்கல்ல, அதை நான் பார்க்க முடியுமா? எஸ் ஆர் நோ? நீ கூப்பிட்டா அந்த ஸ்பிரிட் இங்கே வருமா? ரோஸ்லின், நீ கூப்பிட்டா உன்னைய பயமுறுத்துகிற அந்த ஸ்பிரிட் இந்த இடத்துக்கு வருமா? வரும். ஏற்கனவே உன்னைய இந்த இடத்துல வச்சுக்க நான் படாத பாடுபடுறேன். இந்த இதில் வந்து நான் இப்போ அதையும் வர வச்சா என்ன ஆகும்? என்ன சரி ரோஸ்லின், இப்போ நான் சொல்கிறது வந்து வேணாம், இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. கைஸ், பொதுவாகவே இந்த ஜின்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்ம வந்து சத்தம் போட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து
நம்ம யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி காட்டுவோம்? லாங்கில் இருந்தாங்கன்னா கத்தி கூப்பிடுவோம், பக்கத்தில் இருந்தாங்கன்னா மெதுவாக கூப்பிடுவோம், இல்லை மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னா ஏதாவது செய்க மூலியமாக கூப்பிடுவோம், ஏதாவது கொஞ்சம் சவுண்டு விட்டு இந்த மாதிரி டக் டக்குன்னு சவுண்டு வருது, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க காதில் வந்து விஷன் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும், திரும்பி பார்த்தா போதும், நம்ம சொல்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும், இந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் இதுவே நீங்கள் ஜின்களை வந்து நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னா அது வந்து என்ன தெரியுமா? நீங்கள் கூப்பிடணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் மனசில் நினச்சாலே போதும், இந்த ஜின்கள் வந்து அப்பியர் ஆகிடும். அந்தளவுக்கு அதுங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ கூப்பிடவே போகிறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரோஸ்லினை தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த ஜின், நீங்கள் யார், எங்கே இருக்க, எந்த ஊரில் இருக்க, உனக்கும் ரோஸ்லினுக்கும் என்ன பிரச்சனை, ரோஸ்லினோடைய உயிரை எடுத்த அந்த ஹம்சாத்துடைய கேட்டகரியில் இருக்கிற ஜின்னா, இல்லை நீ வேறு எந்த கேட்டகரி, எதுக்காக ரோஸ்லினை தொந்தரவு பண்ணுறங்கிறது எனக்கு தெரியல. ரோஸ்லினுக்கு அவளுடைய ஆன்மா சாந்தி அடைய நான் தான் இங்கே வர வச்சேன். ஆனால் ரோஸ்லின் இங்கே நிம்மதியாக இல்லை. நிம்மதியாக இருந்தால் இங்கே இருக்காங்க, விளையாட்டுத்தனமாக இங்கே விளையாண்டுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஆன்மா நிரந்தரமாக சாந்தி அடைகிறதுக்கு நீ தான் தடையாக இருக்க. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் நான் வெளியே கேமரா வச்சுருக்கேன், அந்த கேமரா முன்னாடி நீ வா, உன்னை நான் பார்க்கணும்.